ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பால் கொழுக்கட்டை தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற இடியாப்ப மாவு கொஞ்சம் எடுத்துக்கங்க. அது கூடவே நெய், கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு நல்லா சுடுதண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு நல்லா ஊற்றி இடியாப்ப மாவை விடவே வந்து கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சிக்குங்க. கூடவே வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காயும் போட்டு பிணைஞ்சிக்குங்க. இப்போ வந்து நான் வந்து இன்றைக்கி வெல்லத்தில் தான் செஞ்சுருக்கேன். வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு தண்ணியில் ஊற்றி நல்லா கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அந்த மாவு ஆறுனதுக்கப்புறம் சின்ன சின்னதாக உருண்டையாக வேணாலும் உருட்டிக்கலாம். நீங்கள் என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ வெல்லத்தை போட்டு அது கூடவே கொஞ்சமாக தேங்காய் துருவினதையும் 2 ஸ்பூன் போட்டுக்குங்க. இப்போ அந்த உருண்டையெல்லாம் போட்டு உடனே கிளறி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் கழித்து கிளறி விட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் போட்டு அது கூடவே கொஞ்சமாக பாலும் கூட ஊற்றிக்குங்க. இப்போ கடைசியாக வந்து 2-3 ஸ்பூன் மாவை வந்து தண்ணியில் கரைச்சி போட்டு ஊற்றி இறக்குனீங்க அப்படின்னா சூப்பரான தேங்காய் பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.